வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் தமிழ் மீடியத்துக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மேல்நிலை முதலாம் ஆண்டு செய்முறை தேர்வு 2023. இது போன வருஷம் நடந்த பப்ளிக் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ஃபிசிக்ஸ்க்கான கொஷின் பேப்பர். மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக வந்து ஒரு 6 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வெர்னியர் அளவினை பயன்படுத்தி நிறை தெரிந்த திண்ம கோளகத்தின் நிலைமை திருப்புத்திறன் கணக்கிடுக. 6 அளவீட்டு மட்டும் நுண்புல ஏற்ற முறையில் கொடுக்கப்பட்டுள்ள திரவத்தின் பரப்பீடு விசையினை கணக்கிடுக. 3 அளவீடுகள் மட்டும் செங்குத்து அளவுகள் மூலம் கொடுக்கப்பட்டுள்ள சுருள்வில்லின் சுருள் மாறிலியினை கணக்கிடுக. 5 அளவீடுகள் மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா கலோரிமானினை பயன்படுத்தி வெப்பப்படுத்தப்பட்ட பொருளின் வெப்பநிலைக்கும் நேரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பினை ஆராய்க. நெக்ஸ்ட்டு தனி ஊசலை பயன்படுத்தி ஆய்வகத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தை கணக்கிடுக. வரைபடம் வரைய தேவையில்லை. 5 அளவீடுகள் மட்டும். சுரமானியினை பயன்படுத்தி மாறாத அதிர்வெண்ணில் கொடுக்கப்பட்டுள்ள கம்பியின் அதிர்வடையும் பிரிவின் நீளத்திற்கும் இழுவிசைக்கும் இடையே உள்ள தொடர்பினை ஆராய்க. அடுத்து ஒத்ததிர்வு காற்று தம்பத்தை பயன்படுத்தி அறை வெப்பநிலை காற்றில் ஒளியின் திசைவேகத்தை கணக்கிடுக. 3 அளவீடுகள். ஸ்டோக் முறையினை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள திரவத்தின் பாகியல் பண்பை கணக்கிடுக. அடுத்து சுரமானியினை பயன்படுத்தி இழுப்பு விசையின் அதிர்வெண் கொடுக்கப்பட்டுள்ள கம்பி அதிர்வடையும் அளத்திற்கு இடையே உள்ள தொடர்பை ஆராய்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெர்னியர் அளவியினை பயன்படுத்தி தெரிந்த திண்ம கோளகத்தின் நிலைமை திருப்புத்திறனை கணக்கிடுக. 6 அளவீடுகள். நுண்புல ஏற்ற முறையில் கொடுக்கப்பட்டுள்ள திரவத்தின் பரப்பீடு விசையினை கணக்கிடுக. 3 அளவீடுகள். செங்குத்து அளவுகள் மூலம் கொடுக்கப்பட்டுள்ள சுருள்வில்லின் மாதிரியினை கணக்கிடுக. கலோரிமானியினை பயன்படுத்தி வெப்பப்படுத்தப்பட்ட பொருளின் வெப்பநிலைக்கும் நேரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பினை ஆராய்க. அடுத்து தனி ஊசலை பயன்படுத்தி ஆய்வகத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தை கணக்கிடு. வரைபடம் தேவையில்லை. 5 அளவீடுகள். அல்லது சுரமானியினை பயன்படுத்தி மாறாத அதிர்வெண்ணுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள கம்பி அதிர்வெண் நீளத்திற்கும் இடையே உள்ள இழுவிசை கேட்டிருக்காங்க. ஒத்த அதிர்வு தம்பத்தை பயன்படுத்தி அறை வெப்பநிலையில் காற்றின் ஒளியின் திசைவேகத்தை கணக்கிடுக. 3 அளவீடுகள். ஸ்டோக் முறை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள திரவத்தின் பாகியல் எண். சுரமானி கேட்டிருக்காங்க. சட்டகத்தின் சீரற்ற வளைம்பு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பிப்ரவரி 2024க்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ பண்ணிட்டு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.